அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல Sinamics V Assistant Commissioning Tool இந்த டூல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டூல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டூலை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கமிஷனிங் டூல் ஃபார் த டிவைஸ் Sinamics V90. Sinamics V90ன்றது ஒரு சர்வோ சிஸ்டம். ஓகேங்களா, இதுதான் அந்த Sinamics V90. ஸோ இந்த V90 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வோ டிரைவ் இருக்கும், சர்வோ மோட்டர் இருக்கும். ஸோ இந்த சர்வோ டிரைவை கான்ஃபிகர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சர்வோ மோட்டரை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Sinamics V90. இது வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் Siemens என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த V90 சீரீஸ்க்கு மட்டும் ஒரு கமிஷனிங் டூலை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா Sinamics V Assistant Commissioning Tool. ஸோ ஜஸ்ட் நீங்கள் Sinamics V Assistant சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டவுன்லோட் ஃபைல் இஸ் நேம்ட் as இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சு, அக்கௌண்ட் இருந்துச்சு, Siemens அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து செட்டப் ஃபைலு. ஜஸ்ட் 144 MB கிட்ட தான் வரும், 141 MB தான் வந்திருக்கு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து சொல்லுது, எங்கே வேணுமோ நம்ம வந்து சேஞ்ச் கொடுத்து மாற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல V அசிஸ்டன்ட்ன்றது நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்ஷன் மோடுன்ற மாதிரி வரும். USB கனெக்ஷனா இல்லை ஈத்தர்நெட் கனெக்ஷனா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போது நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன்னா நம்ம சப்போஸ் நம்மகிட்ட ஒரு டிரைவர் இருக்குது, அந்த டிரைவை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறப்ப ஆன்லைனில் ஏதாச்சும் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் ரியல் டைமில் அப்படின்னா இங்கே வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஓகே கொடுக்கறது மூலிமா அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து டிரைவ் எனக்கு வந்து இப்போதைக்கு எங்கிட்ட கிடையாது, பட் நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃப்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்லைன் கொடுத்துட்டு கிரியேட் இன் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த நியூ ப்ராஜெக்டில் ப்ராடக்ட் டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். 200 வோல்ட்டா இல்லை 400 வோல்ட்டா, ப்ராஃபினட் இருந்தால் ப்ராஃபினட்டோட, ப்ராஃபினட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 400 வோல்ட் வித் ப்ராஃபினட், இப்போ நான் 200 வோல்ட் வித் ப்ராஃபினட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட ஃபர்ம்வேர் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கும் போதே நீங்கள் அந்த கேட்டலாகில் வந்து இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா அதோட பவர் கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் ரேட்டட் பவர், ரேட்டட் கரண்ட்டு, ஓகேங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராஃபினட், பேராமீட்டரைஸ், கமிஷன், டயக்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.